ஹாய் எவ்ரிவான். இன்று கிண்ணியா பிரதேசத்திலே மிக பெரும் அதிர்ச்சியூட்டும் தகவலாக பாபிக்யூ பராட்டா மயோனிஸ் சாப்பிட்ட 18 பேர் பாதிப்படைந்திருந்தனர். பாடசாலைக்கு சென்ற மாணவன் ஒருவனும் பாதிப்படைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த உணவு எவ்வாறு ஒவ்வாமை ஏற்பட்டது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இதுவரைக்கும் கிண்ணியாவில் இந்த சம்பவம் தொடர்பாக 2 ஹோட்டல்களுக்கு சீலும் வைக்கப்பட்டுள்ளது. பிரதானமாக 2 குடும்பங்களே இதனூடாக பாதிப்படைந்திருந்தனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கிண்ணியா பிரதேசத்திலே நேற்று இரவு பாபிக்யூ பராட்டா மயோனிஸ் சாப்பிட்ட 18 பேர் பாதிப்படைந்திருந்தனர். வயிற்றோற்றம், வாந்தி ஏற்பட்ட நிலையிலும் தலை சுற்றுக்கள் ஏற்பட்ட நிலையிலும் இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு 9 பெண்கள், 6 ஆண்கள், 3 சிறுவர்கள் என 18 பேரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதே போன்று பாடசாலை மாணவன் ஒருவனும் பாடசாலைக்கு சென்ற நிலையில் பாதிப்படைந்து இவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதிக அளவு வாந்தி, வயிற்றோட்டம் ஏற்பட்டதுடன் தலை சுற்றுக்களும் ஏற்பட்ட நிலையிலே இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் சாப்பிட்ட உணவுகளாக பாபிக்யூ, பராட்டா, மயோனிஸ் போன்றவையே சாப்பிட்டதாக கூறப்படுகின்றது. இதனூடாகவே இந்த பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் விசாரணைகள் நடாத்தப்பட்டமைக்கு அமைய 2 ஹோட்டல்களுக்கு சீலும் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இவ்வாறானதொரு சம்பவமாக பாபிக்யூ சாப்பிட்டதன் ஊடாக உயிரிழப்பு சம்பவமும் ஏற்பட்டிருந்தது. கல்ஹின்னை பிரதேசத்தை சேர்ந்த வைத்தியர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். சரியான முறைக்கு பாபிக்யூ பதனிடப்படாத நிலையில், இறைச்சி சரியான முறைக்கு வேகாத நிலையிலே இந்த பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இது உயிரிழப்பு வரை பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது எனவும் கூறப்படுகின்றது. பாக்டீரியா தாக்கம் ஊடாகவே இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுவதாக கூறப்படும் நிலையிலே கிண்ணியா பிரதேசத்தில் இன்றும் 18 பேர் பாதிப்படைவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. இந்த 18 பேரிலே பிரதானமாக 2 குடும்பங்களை சேர்ந்தவர்களே பாதிப்படைந்திருந்தனர். ஒரே ஹோட்டலில் பாபிக்யூ எடுத்து சாப்பிட்டதன் ஊடாக பாதிப்படையவில்லை. 2-3 ஹோட்டலிலே எடுத்தவர்கள், உணவை உட்கொண்டவர்களே பாதிப்படைந்திருந்தனர். இதனூடாகவே அனைத்து ஹோட்டல்களும் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட 2 ஹோட்டல்களுக்கும் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. எனவே கட்டாயமாக வளர்ந்த நாடுகளில் பின்பற்றப்படும் சுகாதார முறைகள் ஹோட்டல்களிலே பின்பற்றப்பட வேண்டும். முழுமையாக சுகாதார அனுமதிகள் பெறப்பட்ட ஹோட்டல்களுக்கு மாத்திரமே அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும். இல்லையென்றால் இவ்வாறான பாதிப்புகள் இறுதியில் உயிரிழப்புகளை கூட ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே ஹோட்டல்களுக்கு முறையான அனுமதிகள் பெறப்பட்டால் மாத்திரமே இனி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என கிண்ணியாவிலே அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கிண்ணியாவிற்கு மாத்திரம் கிடையாது, இலங்கை பூராகவும் இந்த நடைமுறையை பின்பற்றினால் மாத்திரமே இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போன்று இந்த கிண்ணியாவில் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் எந்த விதமான உயிர் ஆபத்துக்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. என்றாலும் இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பதற்கு உணவுப் பொருட்கள் சரியான முறையில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.